வணக்கம். ரிஷபராசி அன்பர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். குரு பகவான் தனம், குடும்பம், வாக்கு என்று சொல்லக்கூடிய அற்புதமான 2ஆம் இடத்தில் அமர்கிறார். உங்களுடைய வருமானம் உயரப்போகிறது. பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு உச்சநிலையை அடையப் போகிறீர்கள். இதுவரை உங்கள் ராசியிலேயே ஜென்ம குருவாக சஞ்சரித்து வந்த குரு பகவான் மே மாதம் 11ஆம் தேதி உங்களுடைய தனஸ்தானமான 2ஆம் இடத்தில் அமரப்போகிறார். 2இல் குரு வந்தால் திரண்ட செல்வம் சேரும் என்பார்கள். உங்களுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் வரப்போகிறது. நவ கிரகங்களில் சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்திலேயே அமர்கிறார். உங்கள் ராசிக்கு 8, 11 இந்த 2 இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலன் அதிகம். குரு பார்க்க கோடி நன்மை. இந்த குரு பயிற்சியினால் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடங்கல்கள் எல்லாம் இனி அகன்றுவிடும். வாக்குஸ்தானம், தனஸ்தானம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்தில் குரு பகவான் வரும்பொழுது உங்களுடைய சொல்லுக்கு மதிப்பு உண்டு அதிகமாக. மிதுனத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 6, 8, 10 இந்த 3 இடங்களில் பதிகிறது. 6ஆம் இடம் என்பது எதிர்ப்பு, வியாதி, கடன் இதை சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்தை குரு பார்க்க போகிறார். அதனால் என்ன நடக்கும்? பல யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்ப்புகளுக்கு மத்தியில் வாழ்ந்த உங்களுக்கு இனி நிம்மதி கிடைக்கப் போகிறது. இதுவரை உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அது எல்லாம் உங்களை விட்டு அகலப்போகிறது. உத்தியோகத்தில் இருப்பவருக்கு உயர் அதிகாரிகள் மூலம் சில சலுகைகள் கூட கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அதே நேரத்தில் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் பதிவதால் உங்களுடைய உடல் நலம் சீராகப் போகிறது. குருவின் பார்வை அடுத்து 10ஆம் இடத்தில் பதிவதால் தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம் வலுப்பெறப் போகிறது.